வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 31ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்துடைய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல பரிசு அப்படிம்பாங்க. பரிசுன்னா ஒரு கிஃப்ட் பேக்கில் வருதுங்கிறது பரிசு. ஆனால் அப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல மனைவி வாய்த்தாள், நல்ல காதலி திடீர்னு ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்லிட்டா அப்படின்னா அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தானே. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அது குழந்தை பிறந்த உடனே அப்படி ஒரு சாமிங்காக இருக்குது. இப்படி வாழ்க்கையில் கிஃப்ட்டுங்கிறது பல விதம். டெம்பரவரியாக வர கிஃப்ட்டு, மேபி ஒரு வாட்சு, ஒரு செல்ஃபோனு, எல்லாம் டெம்பரவரியாக வர கிஃப்ட்டு, அதாவது சின்ன லெவலில் வர கிஃப்ட்டு. சில நேரங்களில் வாழ்க்கையே திருப்பி அமைக்கக்கூடிய பெரிய கிஃப்ட்டு. அவரோட ஜாதக விசேஷத்தை பொறுத்தது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது. சில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த கோர்ஸு, எதிர்பார்த்த காலேஜு அப்படி கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைசஸை கொண்ட ஒரு வாரம். அவரவர் ஜாதகத்தை பொறுத்து அது பெருசாக இருக்கா சிறுசாக இருக்காங்கிறது தெரியும். ஆனால் நிச்சயமாக நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் சில நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.